ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். விசுவாசியின் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எதிராளி எந்த விதத்தில் வருகிறான், எந்த இடத்தில் விசுவாசிகளை வஞ்சிக்கிறான் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த பகுதியில் தேவனை அறிந்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எந்த இடத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். நாம் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் இருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முடிவு ஏற்கனவே நமக்கு சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சாத்தானுக்கு விசுவாசியின் மேல் அதிகாரம் இல்லை. விசுவாசிக்கு சாத்தானின் மீது அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த எதிராளியாகிய பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான், வழி தேடிக் கொண்டிருக்கிறான். அவனால் எல்லோரையும் விழுங்க முடியும் என்றால் அவன் எல்லோரையும் விழுங்கி இருப்பான். ஆனால் அவனால் எல்லோரையும் விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசியை அவரது அனுமதி இல்லாமல் அவனால் தொட முடியாது. அதனால்தான் சத்தியம் மிகவும் அவசியமாகிறது. அந்த விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை என்றால் அவனால் எளிதில் ஏமாற்ற முடியும், வஞ்சிக்க முடியும், அவருடைய வாழ்வில் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படிதான் அவன் விசுவாசிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். கடந்த பகுதியில் கிருபையின் அடிப்படையில் தேவனோடு ஆரம்பித்த உறவை எப்படி தன் பலத்தில் அவன் நிற்க வைக்கிறான் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். நியாயப்பிரமாணத்தின் மூலம் விசுவாசிகளை எப்படி அவன் வஞ்சிக்கிறான் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோம். இந்த பகுதியில் அதன் தொடர்ச்சியாக விசுவாசிகளை அவன் கிருபை நின்று எப்படி பிரிக்கிறான், இந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எப்பொழுதுமே ஒரு போராட்ட களத்தில் எதிரிகளோடு சண்டை போடும் பொழுது எதிரிகளை பலவீனப்படுத்துவதும் யுத்தத்தின் ஒரு தந்திரம். நான் மறுபடி சொல்லுகிறேன், போர்க்களத்தில், போராட்டத்தில் எதிரிகளை பலவீனப்படுத்துவதும் போர்க்களத்தின் ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான். ஒரு விசுவாசியை பலவீனப்படுத்துவது. ஒரு விசுவாசியின் பலவீனம் எது என்று தெரியுமா? ஒரு விசுவாசியின் பலவீனம் அவர் கிறிஸ்துவின் பலத்தை விட்டு தன் பலத்தில் நிற்பதுதான். ஒரு விசுவாசியின் பலவீனம் அவர் கிறிஸ்துவின் பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தன் பலத்தில் அவரை சார்ந்து கொள்ள செய்தாலே போதும், பிசாசானவன் எளிதில் மேற்கொள்ள முடியும். அவன் செய்கின்ற தந்திரம் அதுதான். அதனால்தான் விசுவாசியை கிருபை நின்று அவன் பிரிக்கிறான். இந்த கிருபையை விட்டு பிரித்தாலே போதும், அந்த அதிகாரத்தை அவன் கையில் எடுக்க முடியும். நம்முடைய மாம்ச பலத்தில் அவனை நாம் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த பலத்தில் அவர் கிருபையாக பெற்றுக் கொடுத்த பலன்களை நாம் பெற முடியாது. அதை திறக்கக்கூடிய சாவி விசுவாசமே, கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கின்ற விசுவாசமே. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் தான் அந்த விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் அந்த இரட்சிப்பு இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை நம் பலத்தில் நாம் பெற முடியாது, விசுவாசத்தின் மூலமாகவே நாம் பெற முடியும்.
விசுவாசத்தின் மூலமாகவே அவருடைய உறவில் நாம் வளர முடியும். அவர் கொடுத்த பலத்தை பெற்றுக்கொண்டுதான் அவருடைய உறவை நாம் வளர்க்க முடியும். இது விசுவாசிகளை விட அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஒரு விசுவாசியை அவன் கிருபையினின்று பிரிக்க அவன் தந்திரம் கொள்ளுகிறான். அவன் வஞ்சிக்க தேர்ந்தெடுக்கின்ற வழி அதுதான். கிருபை வேற, கிறிஸ்து வேற அல்ல. இரண்டும் வேறு வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுதான். கிருபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்தது. வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன். முதலில் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே அது புறஜாதிக்கு அல்ல, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அது தேவனுடைய ஸ்டாண்டர்டு. நாம் எப்படி செல்ல வேண்டும், நம்முடைய வழி எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழி அது. நம்மை மீட்கக்கூடிய சக்தி அதுவல்ல. நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றல் நியாயப்பிரமாணத்திற்கு கிடையாது. அது கிருபைக்கு மாத்திரமே உண்டு, கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய உறவை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அமைத்து கொண்டிருந்தால், நான் பொய் சொல்லுவது இல்லை, நான் களவு செய்வது இல்லை, நான் திருடுவது இல்லை, நான் விபச்சாரம் செய்வது இல்லை, நான் அநியாயம் செய்வது இல்லை ஆண்டவரே என்று தேவனோடு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், மற்றவர்களிடம் இந்த நம்பிக்கையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர்களுடைய உறவை இந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள நீங்கள் போதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை என்று நாம் நினைக்கிறோம். 10 கட்டளை மாத்திரம் அல்ல. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், லேவியராகமம், உபாகமம், யாத்ராகமம், அத்தனை கட்டளைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். 3000த்திற்கும் மேலான கட்டளைகள். 10 கட்டளைகளில் 9 கட்டளைகளை நாம் கை கொண்டு விட்டு ஒன்றில் தவறினாலும் பாவம் பாவமே. யாக்கோபு இதைதான் சொல்லுகிறார். நீங்கள் களவு செய்யாமல் இருக்கலாம், விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், கொலை செய்யாமல் இருக்கலாம். பொய் சொல்லாமல் ஒருவரால் இருக்க முடியுமா? பொய் சொன்னாலும் பாவம் பாவமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமான எளிமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். விபச்சாரம் என்பது நாம் செயல்கள் என்று நினைக்கிறோம். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனையோ ஒருத்தியையோ நாம் இச்சையாக பார்த்தாலே நம் உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. நாம் கொலை என்பதை ஒரு செயல் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு உபகரணத்தை எடுத்து கொலை செய்வது மாத்திரம் இல்லை. ஒருவரை உள்ளத்தில் எரிச்சலாக பார்த்தாலே அங்கு கொலை செய்யப்பட்டாயிற்று. அந்நிய தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த விக்கிரகத்தையும் வணங்கவில்லை என்று பெருமை கொள்ளுகிறோம். விக்கிரகம் என்பது சிலை வடிவில் மாத்திரம் அல்ல, தேவனை காட்டிலும் எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமோ, அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். எதை தேவனை காட்டிலும் நாம் முதன்மையாக வைக்கிறோமோ அது விக்கிரக ஆராதனையே. இந்த அடிப்படையில் பார்த்தால் யார் பரலோகத்திற்கு செல்ல முடியும்?
இந்த அடிப்படையில் பார்த்தால் தேவனை யார் பிரியப்படுத்த முடியும்? அவருடைய உறவிற்குள் எப்படி நாம் செல்ல முடியும்? நியாயப்பிரமாணம் என்பது சட்டம். எப்படி நம்முடைய உலகத்தில், நாம் வாழுகின்ற இந்த பூ உலகத்தில், பூமியில் நமக்கு நடைமுறை சட்டங்கள் இருக்கிறதோ, இந்த இடத்துல இவ்வளவு வேகமாக போகக்கூடாது, இந்த இடத்துல காரை பார்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இப்படிதான் செல்ல வேண்டும், இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, இப்படி நமக்கு பல்வேறு சட்டங்கள் உண்டு. இதே போல ஆவிக்குரிய சட்டம் நியாயப்பிரமாணம். இது தேவனுடைய வழிமுறைகள். இது சட்டமே தவிர, எப்படி இந்த உலகத்தில் ஒருவரை கொலை செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது, மீறினால் தண்டனை உண்டு. இந்த சட்டம் ஒருவரை கொலை செய்யாமல் இருப்பதற்கான பலத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அது போலதான் நியாயப்பிரமாணமும். அது சட்டம் என்று தேவனுடைய வழிமுறையை அது கூறுகிறது. எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை நமக்கு அது கற்றுத் தருகிறது. ஆனால் அதை செய்யாமல் இருக்க செய்வதற்கான, அதை கடைபிடிக்க செய்வதற்கான ஆற்றலை அதால் கொடுக்க முடியாது. நம்மை அதால் பாதுகாக்க முடியாது. நாம் விழுந்து விட்டால் நியாயப்பிரமாணத்தால் நம்மை தூக்கிவிட முடியாது, நம்மை பலப்படுத்த முடியாது. அது சட்டம். ஆனால் கிருபை அப்படி அல்ல. அது வெளியிருந்து செயல்படுவது அல்ல, கிருபை உள்ளிருந்து செயல்படுவது, நம்மை பலப்படுத்துவது. அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, அந்த சுயநலத்திலிருந்து, பெருமையிலிருந்து, இச்சையிலிருந்து நம்மை மேற்கொள்ள செய்யக்கூடிய பலத்தை கிருபை தருகிறது. அந்த செயல்களின் விளைவை அது போக்குகிறது, நம்மை சரி செய்கிறது, அவருடைய பாதையில் நடத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில நீங்க வாழும் பொழுது உங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்றீங்க. பிசாசின் தந்திரங்களில் முக்கியமான தந்திரம் இதுதான், உங்க பலத்தை சார்ந்து கொள்ள செய்வது. நான் இதை செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ள வைப்பது, இதையெல்லாம் செய்யலையே குற்ற மனப்பான்மைக்குள் ஆழ்த்துவது. இரண்டுமே தேவனுக்கு பக்கத்துல நம்மை நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள். கிருபையை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்யலையே என்று நம்முடைய பலத்தில் அந்த தகுதியை தேடும் பொழுது நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது கிருபையை நாம் நிராகரிக்கிறோம். கிருபையை நாம் நிராகரிக்கும் பொழுது கிறிஸ்துவின் பலத்தை அந்த இடத்துல நம்மளால பெற முடியாது. அவருடைய பலம் தடுக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எதிராளியாகிய பிசாசானவன் ஒரு விசுவாசியை இப்படிதான் நிராயுதபாணியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். தேவன் ஒரு விசுவாசியை நிராயுதபாணியாக விடவில்லை. நிராயுதபாணி என்றால் ஆயுதமே இல்லாமல் தனித்து நிற்பது. தேவன் அப்படி விடவில்லை. ஒரு விசுவாசி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரே விருப்பமுடன் அங்கு ஆயுதமில்லாமல் நிற்க செய்கிறான். எப்பொழுது என்றால் கிருபையை விட்டு பிரிந்து கிறிஸ்துவை நிராகரித்து தன் பலத்தில் நிற்கும் பொழுது அவர் ஆயுதமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை நம்ம மறுபடி வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்களே.
உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். நம்ம ஊழியத்துல நான் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உதாரணம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த சத்தியம் என்னவென்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அந்த சுவிசேஷம், கிருபையின் சத்தியம், இதை நீங்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டால் உங்களால் எந்த இடத்தில் இருந்தாலும் விடுதலையை பெற முடியும். அது சரீர கட்டுகளாக இருக்கலாம், சிந்தனையில் கட்டுகளாக இருக்கலாம், வாழ்வில் கட்டுகளாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் பாவ பழக்க வழக்கங்கள்ல கட்டுகளாக இருக்கலாம். எந்த இடத்தில் அடிமையாக இருந்தாலும் உங்களால் விடுதலையை பெற முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதில் நாங்கள் விடுதலையை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன பொண்ணு பிறந்து 1 வயசுக்குள்ள இருக்கும். அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட். அவங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி அந்த நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்காக அவங்கள ஃபோன்ல கூப்பிட்டு பேசும் பொழுது அந்த சகோதரிக்கு நம்பிக்கையே இல்லை, பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. அவ்வளவுதான், அந்த குழந்தையோட நிலைமை அதுதான் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். நான் சுவிசேஷத்தை சொல்லி அந்த இரட்சிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற பலன்களை எல்லாம் சொல்லி உங்களுடைய குழந்தை சுகமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்று அவருடைய வார்த்தையை கூறி இயேசுவின் நாமத்தினால அதிகார ஜெபம் செய்துவிட்டு விசுவாச அறிக்கைகளை கற்றுக் கொடுத்தேன். ஒரு சில சத்தியங்களை அவங்களுடைய ஃபோனுக்கு அனுப்பி, மொபைலுக்கு அனுப்பி கேட்க சொன்னேன். அவங்க அதில் ஒரு நாள் கொடுத்த அந்த சத்திய வார்த்தைகளில், அந்த அத்தாரிட்டி ப்ரேயரில் ஒரு சில மாற்றங்களை அவங்க பார்த்தாங்க. என்ன மாற்றம் என்றால், அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதற்கு ஒரு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் ஒன்று போட வேண்டி இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதே டாக்டருடைய சந்தேகம். அவ்வளோ சின்ன பொண்ணு. இது ஏற்றுக்கொள்ளலை அப்படி என்றால் மருத்துவம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த முதல் நாள் சத்தியத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது அந்த மருந்தை அந்த சரீரம் ஏற்றுக்கொண்டது. இன்னும் சில மாற்றங்கள், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருந்தது, பலவீனமாக இருந்தது, அதெல்லாம் மாறியது. அடுத்து நான் பேசும் பொழுது அவங்க கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சாங்க, அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் வாழ்வு என் குழந்தைக்குள் செயல்படுகிறது, இயேசுவின் தழும்புகளால் என் குழந்தை சுகமானாள் என்று சொல்லிவிட்டு நான் அனுப்புகிற சத்தியத்தை கேட்பாங்க. இது படிப்படியாக செல்ல செல்ல சில மாதங்களில் அந்த குழந்தை பரிபூர்ணமான சுகத்தை தேவனுடைய கிருபையால் பெற்றுக்கொண்டாங்க. அவருடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த விடுதலையை அதை பெற்றுக்கொண்டாங்க. இது நடந்த சில வருடங்கள் இருக்கும். அடுத்து இதே போல இன்னொரு சகோதரர், அவரும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பிளட் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலையை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த 2 சம்பவமும் நடந்து சில வருடங்கள் இருக்கும். அவங்களோட எனக்கு ரொம்ப தொடர்பு கிடையாது. ஆனால் எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் ஃபோனில் அவங்களோட பெயரெல்லாம் பார்க்கும்போது அந்த சகோதரனுக்கு நான் போட்டு விடுவேன், இந்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, இதை நீங்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் போகும்போது அந்த சுகத்தில் நான் வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது அவர் சரி என்று சொல்லுவார். ஆனால் அந்த சகோதரனுடைய மொபைல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய செயல்கள் பக்தி செயல்களின் அடிப்படையில் இருந்தது. ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது அப்போ என்னோட சிந்தனையில் எனக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டது என்றால், இந்த சத்தியம் புரிந்தால் அவருடைய செயல் இப்படி இருக்காதே, இந்த சத்தியம் அவருக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஆனால் அதை கேட்கக்கூடிய இடத்துல அந்த சகோதரன் இல்லை. இது நடந்து ஒரு சில வருடங்கள் இருக்கும். ஒரு 3 வருடங்கள் கழித்து நான் பார்க்கும் பொழுது அந்த சகோதரன் இறந்து விட்டார் என்று அவருடைய ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றால் ஒரு பெரிய மரண படுக்கையில் தான் அவர் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார். மறுபடியும் இந்த இடத்துக்கு வராமல்
அவரால் இந்த சத்தியத்தை பிடித்திருந்தால் சுகத்தில் அவர் வாழ்ந்திருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் கூட அவருக்கு மறுபடியும் அந்த பலவீனம் வரும் பொழுது என்னை அணுகி இருக்கலாமே, இதை எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது என்று அவர் கேட்டிருக்கலாமே, ஏன் என்று கேள்வி கேட்கும்போது அவருக்கு இந்த சத்தியத்தில் தான் விடுதலை என்ற அந்த இடமே அவருக்கு புரியல. ஏனென்றால் அவரிடம் ஏராளமான பக்தி செயல்கள் இருந்தன, ஏராளமான தெய்வ மனிதர்களோடு அவருக்கு ஒரு உறவு இருக்கிறது. தன்னுடைய செயல்களையே அவர் நம்பி இருந்தார். நான் சத்தியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது அந்த விடுதலையை அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு எதில் சுகம் கிடைத்தது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இந்த பொண்ணுக்கும் சுகம் பெற்றுக்கொண்டாங்க, அவங்களோடையும் எனக்கு தொடர்பு இல்லை. இன்னொரு சின்ன குழந்தைக்கு ஒரு கேன்சர் அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட சாட்சி கேட்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த சாட்சியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு அது ஊக்குவிப்பதாக இருக்குமே என்று சொல்லி இந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண உடனே அந்த பொண்ணோட அம்மா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவங்க சொல்லும்போது நான் கேட்குறேன், என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். உங்களை எப்படி சிஸ்டர் மறக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இதை சொல்லி கொடுக்கலாட்டி, ஜெபிக்கலாட்டி என்னோட குழந்தைய நான் பார்க்க முடியாது. அடுத்த கேள்வி கேட்டேன், இப்போ உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறா? ரொம்ப நல்லா இருக்கிறா, அவளுக்கு கேன்சர் எதுவும் கிடையாது, ஸ்கூலில் அவள் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, இப்பொழுதும் இயேசுவின் வாழ்வு அவளுடைய சரீரத்துக்குள் செயல்படுகிறது, இயேசுவின் தழும்புகளால் அவள் சுகமாயிட்டான்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட சத்தியத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த பகுதியில் மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில் பல பகுதிகளில் நான் விடுதலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த 2 சாட்சியோட வித்தியாசம் புரியும் நான் நினைக்கிறேன். இந்த சின்ன குழந்தையோட அம்மா விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனை பார்க்குறாங்க, அந்த கிருபையை அவங்களால பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த சகோதரனும் ஒரு விசுவாசி தான், தேவனோட உறவில் இருக்கிற ஒருவர் தான். அங்கே கிருபையாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அடுத்து தன்னுடைய சுய நீதியில் அதை தேட ஆரம்பிக்கிறார். அங்கு கிருபை தடுக்கப்படுகிறது. இது இந்த 2 பேரோட வித்தியாசம் மாத்திரம் இல்லை. இந்த பரிசேயன் ஆயக்காரர் போல உள்ள சாட்சி இது மாத்திரம் இல்லை. இன்று அநேக நபர்கள் கிட்ட இந்த வித்தியாசங்களை நான் பார்க்கிறேன். அவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார் என்பதை புரியாமல் சுய நீதியில் அதை அவர்கள் தேட தேட அந்த கிருபை அவங்க இழந்து போறதை நான் பார்க்கிறேன். இந்த செயலை செஞ்சா எனக்கு இது அவர் கொடுத்துட மாட்டாரா? இந்த செயலெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல? தன்னுடைய பலத்துல நாம நிற்கும் பொழுது எதிராளி அங்கு ஜெயித்து விட்டு போகிறான், மேற்கொண்டு விடுகிறான். நம்மை நிராயுத பாணியாக்குகிறது தான் அவனுடைய நோக்கம். கிறிஸ்துவை விட்டு பிரிப்பது தான் அவனுடைய நோக்கம். விசுவாசத்தை விட்டு விலகச் செய்வது தான் அவனுடைய நோக்கம். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள விடாமல் நம்முடைய சுய நீதியில் நிற்க வைப்பது தான் அவனுடைய நோக்கம். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இஸ்ரவேலர்கள். வாசிக்கலாம், ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எதனால சுய நீதியை நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம்? தேவ நீதியை நாம இன்னும் அறியல. இஸ்ரவேலர்கள் அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சொந்த கிரியைகளை நம்புகிறதினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கின்றனர். அவங்க பக்தியில குறைஞ்சவங்க கிடையாது. யூதர்களை போல நாம் பக்தியாக இருக்க முடியாது. பக்தி வைராக்கியம் மிகுந்தவர்கள். ஓய்வு நாளில் அவங்க சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க. அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வார்த்தையை கைகள்லையும் நெத்தியிலையும் அவங்க ஒரு உபகரணத்தை வச்சு கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. யூதர்களை போல நம்ம அதை கடைபிடிக்க முடியாது. யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க. வேதத்துல எப்படி அந்த ஜனம், அந்த ஜாதி யாரோடையும் கலவாத ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ இன்றளவும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க.
அவங்க பக்தி வைராகியத்துக்கு குறை இல்லை, அவங்க பக்தி செயல்களுக்கு குறை இல்லை. ஆனாலும் அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாதபடியினால், தங்கள் சுய நீதியை நம்பிக்கொண்டிருக்கின்றபடியினால் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கின்றனர், ரட்சிப்பை இழந்து போகின்றனர். இன்றைக்கு நாம் யூதர்களைப் போல வேறு வழியில், நம்ம இயேசு கிறிஸ்துவ வேண்டான்னு சொல்றது இல்லை, அவர் மேசியா இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை. அவர் மேசியா தான், அவர் இரட்சகர் தான், நம்முடைய வாழ்வின் ஆண்டவர் தான் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கிருபையின் பலனை, தேவனுடைய உறவை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நம்முடைய செயல்களின் அடிப்படையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். சுய நீதியின் அடிப்படையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் கிருபையை விட்டு பிரிந்து விழுந்து போகிறோம். அந்த தேவ நீதியை அறியாதபடிக்கு சுய நீதியின் மீது நமக்கு நம்பிக்கை வைக்க பிசாசானவன் வஞ்சிக்கிறான். அந்த இடத்துல நம்முடைய கண்களை குருடாக்கி வைக்கிறான். விசுவாசிகளின் கண்கள் குருடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருபை என்றாலே ஒரு கள்ள உபதேசம் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அவன் கொடுக்கிறான். இல்லை பிரியமானவர்களே, கிருபையை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்கள் அதை வேறு விதமாக சொல்லலாம். ஆனால் கிருபை தவறானது அல்ல. கிருபையின் மூலமாகவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிருபையின் மூலமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையின் மூலமாகவே நாம் தேவனுடைய உறவை மறுபடியும் பெற்றிருக்கிறோம். கிருபையின் மூலமாகவே அவர் நம் வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிருபையை நாம் நிராகரித்தால் இயேசு கிறிஸ்துவை நாம் நிராகரிக்கிறோம். அந்த கிருபையை சத்திய வார்த்தையின் மூலம் ஆரோக்கியமான முறையில சரியாக நீங்கள் பகுத்தறிந்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்க அவனால் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். அவனால் உங்களை வஞ்சிக்க முடியாது. கிருபையின் மூலமாகவே நம்ம கிறிஸ்துவின் பலன்களை பெற முடியும். கிறிஸ்துவோட பலத்துல நிற்க முடியும். ஆவிக்குரிய போர்க்களத்துல அந்த போர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு நிற்க முடியும். சாத்தானை அவருடைய பலத்தில் எதிர்க்க முடியும். அந்த கிருபையின் பலன்களை நம்ம சரீரத்திலையும் வாழ்க்கையிலையும் நம்ம அனுபவிக்க முடியும். இது நமக்கு சுய நீதியின் அடிப்படையில் அது கிடைக்கல, நம்முடைய சொந்த கிரியைகளின் அடிப்படையில இல்ல, நம்முடைய தகுதியின் அடிப்படையில இல்ல, கிறிஸ்து சிலுவையில் செய்த செயல்களின் அடிப்படையில, கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில, அவர் கொடுத்த தேவ நீதியின் அடிப்படையில இதை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவே நம்முடைய தேவ நீதியாய் இருக்கிறார். கிறிஸ்துவே நமது தகுதியாய் இருக்கிறார். இந்த தகுதியை நிராகரிச்சுட்டு நம்ம தகுதியை அவன் முன் கொண்டு வர, அதில் நம் நம்பிக்கையை வைக்க அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான், வழி தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. கிருபையாக எங்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய நீதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவே எங்களது தகுதியாய் இருக்கிறார் என்ற சத்தியத்திற்காய் நன்றி. எங்கள் நீதியின் அடிப்படையில் செல்லும் பொழுது கிருபையை நின்று நாங்கள் பிரிந்து விழுந்து போகிறோம் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறீரப்பா. போர்க்களத்தில் எங்களை நிராயுத பாணியாக கிறிஸ்துவின் பலத்திலிருந்து எங்களை பிரித்து எங்கள் பலத்தில் எங்கள் நீதியில் நிற்க வைப்பதே அவனுடைய தந்திரம் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். இதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை நீங்க அவங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. கிருபை அவங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. கிருபையின் அடிப்படையில் அவங்க உறவை தேவனோடு அவர்கள் அமைத்துக் கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.